ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நம்ம உடலுக்கு நல்ல சூட்டை தந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய கத்திரிக்காய் சாதம் எப்படி நம்ம நல்லா காரசாரமாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சத்தானது, இந்த கிளைமேட்டுக்கு நல்ல நம்ம உடலுக்கு சூட்டை தந்து நல்ல ஒரு பி காம்ப்ளெக்ஸ் சத்தை அதிகரிக்கக்கூடிய சத்தான ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்துலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சத்தான கத்திரிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் நிறையவே பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருக்குது. இது நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு அதே போல் ரத்த விருத்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடேபிள். இது நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஃப்ரை ரைஸாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. 1/4 துண்டுக்கும் கொஞ்சம் குறைவாகவே இஞ்சி எடுத்துக்கோங்க. 7-8 பல் பூண்டு பெரிய பற்கள். இதை நீள்வாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அப்படி இல்லைன்னா அம்மியில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ மிக்சியில் இல்லை, இதில் தான், அம்மியில். 2 மீடியம் சைஸ் தக்காளி 2, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தோம்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி போதும். இது எவ்வளோ ரைஸுக்கு உண்டான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 கிராம் ரைஸ் எடுத்திங்கன்னா இப்போ இது போல் கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி நான் ½ ஊறிட்டுருக்கு. புழுங்கல் அரிசி, நார்மல் ரைஸ் தான். இதுக்கு தேவையான அளவுகள் தான் சொல்லிகிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தனியாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கலாம், போதும். 400 கிராம் அரிசிக்கு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை எப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் 2க்கு மேலே சேர்க்காதீங்க. இது கேஸ் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதே போல் நம்ம சேர்த்தோம்னா நல்லாவே ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பிரிஞ்சி இலை நல்லா செவந்து வந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீறி விடுங்க, போதும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். அதிகமாக செவந்து வரணும்னு இதுக்கு அவசியம் இல்லைங்க. அப்படியே லைட் பிங்காக வந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கி வந்தால் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் லைட் பிங்காக நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வதங்க விட்டால் போதும். அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே கத்திரிக்காவை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் வதங்க விடலாம். நல்லா வதங்கிடும் சீக்கிரம் தக்காளி. நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். நம்ம எடுத்துக்கிட்ட ரைஸோட அளவு 400 கிராம் ரைஸு. 400 கிராம் ரைஸுக்கு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். வதங்கிடுச்சுன்னா இன்னும் நல்லா சாதத்தோடு நல்லா நமக்கு குழஞ்சி வந்துடும். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தோடனே மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மசாலாக்களை 1 by 1 சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதங்க விடலாம். வதங்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியோட அளவுக்கு ஏற்ற போல் கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். அது கூடவே கல் உப்பு நம்மளோட ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா நான் கலந்து விட்டுருக்கேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கட்டோடனே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை அளவு தண்ணியோடு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நமக்கு நல்லா சத்தும் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ் எவ்வளவோ, 1 கப்பு இல்லைனா 1 கிளாஸில் கண்டிப்பாக அளப்போம். இப்போ 1 கிளாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1 கிளாஸ் ரைஸுக்கு நார்மலான புழுங்கல் அரிசி தான் நம்ம சாப்பாட்டுக்கு வெடிப்போம் பாருங்கள், அந்த புழுங்கல் அரிசி தான்.
ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.25 கிளாஸ் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா அழுக்கழுக்காகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், குழையவே குழையாது. இப்போ நான் இப்போ நான் 2.25 கிளாஸ் வந்தது எனக்கு. இந்த கிளாஸில் 2.25 கிளாஸ் வந்தது, 400 கிராம் ரைஸு. அதுக்கேற்றப்பில் நான் தண்ணி வச்சேன், கரெக்டாக 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அதில். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்போட அளவு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அரிசி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே ஊற விட்டுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். வெயிட்டும் போட்டுட்டு கரெக்டாக 3 விசில் வரணும். 3 விசில் வெயிட் அதுவே விழணும். விழுந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு அருமையான சத்தான சுவையான சாதம். இப்போ நம்ம ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்தாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். மூடிட்டு வெயிட் போட்டாச்சு. கரெக்டாக 3 விசில் வந்தோடனே வெயிட் விழுந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் சாதம் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பாருங்கள் அருமையான சத்தான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக நல்லா அழுக்கழுக்காக சாதம் நல்லா இருக்குது பாருங்கள், உதிரியாக. கத்திரிக்காயும் நல்லா குழையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் காய்களை சாப்பிடாத போது பிள்ளைகள் இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா உடலுக்கு நல்லா ஹீட்டை தரும். இந்த கிளைமேட்டில் குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல சுவையான ஆரோக்கியமான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.